ஹாய், பிகாம் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் சாப்டர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நெட் இன்கம் அப்ரோச் இப்போ பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 6.65ல் 39th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு வந்துட்டு ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்துப்போம். நெட் இன்கம் அப்ரோச்சோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, V is equal to S plus D. V அப்படின்றது வேல்யூ ஆஃப் த ஃபர்ம், S அப்படின்றது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், D அப்படின்றது வேல்யூ மார்க்கெட் வேல்யூ ஆஃப் டெப்ட் ஆர் டிபென்ச்சர்ஸ். இப்போ S அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு இப்போ பார்க்கலாம். நெட் இன்கம் டிவைடட் பை ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட். ஸோ இந்த ஃபார்முலா போட்டால் எஸ் அப்படின்றது கிடச்சிரும். அப்படி இல்லை ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலா என்னன்னா, ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஷேர் ஹோல்டர்ஸ் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. ஈக்விட்டி கேபிட்டலைசேஷன் ரேட் அப்படின்றது கேஇ தான், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டினால கேஇ தான். எந்த நேம் கொடுத்தாலும் அதுக்கு வந்து கேஇ தான், கேஇன்னு போட்டுட்டு அந்த அமௌண்ட்டு தான் போடணும், அந்த பர்சன்டேஜ் போடணும். ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அதாவது கேஓ அப்படின்றது சம்மில் கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EBIT டிவைடட் பை வேல்யூ ஆஃப் த ஃபர்ம். வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் அப்படி இல்லைனா V மட்டும் கூட போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். 39th ப்ராப்ளம். Krishna Limited is expecting an annual EBIT of rupees 2 lakh. The company has rupees 7 lakh in 10% debentures. The cost of equity capital or capitalization rate is 12.5%. You are required to calculate the total value of the firm. Also ascertain the overall cost of capital. இந்த ப்ராப்ளமில் நம்மளை ரெண்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வேல்யூ ஆஃப் த ஃபர்மும் அதே மாதிரி ஓவரால் காஸ்ட் ஆஃப் தி கேபிட்டலுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி சம் போடுறதுன்னு சொல்யூஷன் போகலாம். இப்போ 39th ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்குறோம். அதில் வந்து அதோட நம்ம ஃபார்முலா, அதாவது என்ஐ அப்ரோச்சோடைய ஃபார்முலா என்னென்னா, வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் S + D. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம அந்த ப்ராப்ளமே வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்க வந்து EBIT கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எடுத்துக்கணும். EBIT எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 lakhs அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 2 lakhs அதை போட்டுக்கிறோம். இதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம மைனஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10% வந்து டிபென்ச்சர்ஸில் நமக்கு ப்ராப்ளமில் 7 lakh வந்துட்டு டிபென்ச்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ 7 lakhல 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000. இப்போ இதை டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1,30,000 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இதுதான் வந்து ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். இப்போ நமக்கு இது கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ தான் நம்ம எஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிக்க போகிறோம். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும், அது ஃபார்முலா பார்த்தோம். NI டிவைடட் பை KE. NI தான் இது, ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் தான் நம்மளுடைய NI. ஸோ இதை வந்து நம்ம போட்டுக்கிறோம். 1,30,000 டிவைடட் பை KE அப்படின்றது கொஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, கேபிட்டலைசேஷன் ரேட், அதுதான் 12.5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்துட்டு டெசிமலாக வந்து எடுத்துக்கணும். 0.125 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நம்மளுடைய ஆன்சர் 10,40,000 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஆக்சுவலி அந்த இந்த ப்ராப்ளமோடைய ஃபார்முலா என்னென்னா, V is equal to S + D தானே. ஸோ அதனால் வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா S + D போடணும். நமக்கு S என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,40,000. இதுக்கு கூட எதை ஆட் பண்ணணும், டிபென்ச்சர்ஸ். கொஷின்லேயே வந்து 7 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 17,40,000 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. இதுதான் நம்மளுடைய V, வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலி நமக்கு ரெண்டு கேட்டிருந்தாங்க, இது வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்துட்டு KO நம்ம எடுத்துப்போம்.
அதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா EBIT டிவைடட் பை V. EBIT கொஷனில் கொடுத்துருக்காங்க 2 lakhsன்னு, V வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 17,40,000. இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வந்து போட போகிறோம். போட்டுட்டு பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணும்போது இவ்வளோ கிடைக்குது. இன்னொன்னா பார்க்கலாம். 2 lakhs டிவைடட் பை 17,40,000 இது வருது. நம்ம வந்து பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணி தானே கொடுக்கணும். அதாவது இன்ட்டு 100 பர்சன்டேஜ் அப்படின்னும் போது இன்ட்டு 100 போட்டுட்டு இது கிடைக்குது. அதாவது ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 11.49%. அவங்க கொடுத்துருக்க அவங்க கேட்ட ரெண்டையுமே கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 48th சம் பார்த்துக்கலாம். Bharati Limited expects an annual EBIT of rupees 1 lakh. The company has 4 lakh in 10% debentures. The equity capitalization rate 12.5%. The company proposes to issue additional equity shares of 1 lakh and use the proceeds for redemption of debentures of rupees 1 lakh. Calculate the value of the firm and the overall cost of capital. நம்ம போட்டோம் இல்லையா, இதே ப்ராப்ளம் மாதிரி தான் 40th ப்ராப்ளம் போட போகிறோம். ஸோ வந்துட்டு இதுவும் வந்து என்ன அப்ரோச் தான். ஸோ ஃபார்முலா என்னென்னா வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு S+D இல்லையா. ஸோ வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த S அப்படின்றது வேணும் அப்படின்னா அதோடைய ஃபார்முலா வந்துட்டு NI டிவைடட் பை KE. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நம்ம S கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து அதுக்கு EBIT கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க 1 lakh அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். இந்த சம்மில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இதில் தான் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து 4 lakh அப்படின்றது வந்து கொஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. த கம்பெனி ஹேஸ் 4 lakh இன் 10% டிபென்ச்சர்ஸ். இதில் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண போகிறோம். அது வந்துட்டு லாஸ்ட் வந்து செகண்ட் லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 lakh வந்து நம்ம வந்து ரிடம்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 1 lakh வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிக்கணும். 4 lakhலேருந்து 1 lakh டிடெக்ட் பண்ணிக்கிறோம். பண்ணால் நமக்கு 3 lakhs கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய டிபென்ச்சர். இப்போ இதிலிருந்து தான் 10% டிபென்ச்சர் நம்ம போடணும். ஸோ 3 lakhல 10% வந்து 30,000 பண்ணால் 70,000 தான் வந்து நம்மளுடைய NI. இப்போ வந்து எஸ்ஸுக்கு 70,000 டிவைடட் பை இந்த இதில் வந்துட்டு கேபிட்டலைசேஷன் ரேட் வந்து 12.5 தான் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி. ஸோ கன்வர்ஷன் வந்துட்டு 0.125 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை நம்ம வந்துட்டு எவாலுவேட் பண்ணால் 5,60,000 அப்படின்னு கிடச்சிருச்சு. நமக்கு எஸ்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு டிபென்ச்சர் அப்படின்றதுக்குமே நமக்கு வேல்யூ தெரியும். ஸோ நம்ம டேரெக்டாக வேல்யூ ஆஃப் த ஃபர்முக்கு போயிடலாம். வேல்யூ ஆஃப் த ஃபர்மில் வந்துட்டு எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 560. அதுக்கப்புறமா வந்து இதுக்கு கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா டிபென்ச்சர்ஸுமே ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஆட் வந்துட்டு டிபென்ச்சர்ஸ் எவ்வளோ நம்ம ஆட் ஆன் பண்ண போகிறோம் இந்த தடவைனா இந்த 3 lakh தான் ஆட் ஆன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஆட் ஆன் பண்ணும்போது மொத்தமாக ஆட் ஆன் பண்ணால் 8,60,000 அப்படின்னு கிடைக்குது. இது வந்து S+D. இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் த ஃபர்ம். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா. நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க இன்னொன்று கேட்டிருக்காங்க காஸ்ட் ஆஃப் ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கேட்டிருக்காங்க KO. அதோட ஃபார்முலா EBIT டிவைடட் பை வேல்யூ ஆஃப் த ஃபர்ம். EBIT ப்ராப்ளமில் வந்து 1 lakh கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 1 lakh டிவைடட் பை V வந்து 8,60,000 இன்ட்டு 100. இது இப்போ வந்து இதை நம்ம வந்து போட்டு பார்க்குறோம். 1 lakh டிவைடட் பை 8,60,000 இன்ட்டு 100 போட்டோன்னா 11.62% அப்படின்னு கிடைக்குது. இது நம்ம வந்து 62 or else 63 கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.